அம்மா ம் இன்னைக்கு என்ன சமையல்மா? இன்னைக்கு சமையல் ரொம்ப சிம்பிள். என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இது வந்து சேப்பங்கிழங்கு வறுவல். சேப்பக்கிழங்கு ஃப்ரை. ஓகே. இப்போ மார்க்கெட்டில் இதுதான் ஃபாஸ்ட்டாக நிறைய வந்துட்டுருக்கு, அதனால் அதை சாப்பிட்டுக்கோங்க. இது வந்து வாழைப்பூ வாங்கிட்டு வந்தால் வாழைப்பூவை வதக்கி அரைச்சி வாழைப்பூ சாதம் தொக்கு, வாழைப்பூ தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு எப்படி புதினா ரைஸ் கொத்தமல்லி ரைஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி வாழைப்பூ சாதம் இது பண்ணியாச்சு. சாதம் வடிச்சிருக்கேன் வேற. அது வந்து தயிர் சாதம் வத்த குழம்பும் வேணும்னா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு வத்த குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அது பாட்டுக்கு 15 நாளும் அப்படியே வச்சுக்கலாம். அதனால இப்போ வத்த குழம்பும் ரெடி ஆகிட்டு இருக்கு. அது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருவேன். என்னால் வேலை ஜாஸ்தியாக இருக்குது, இந்த குழம்பு கொஞ்சம் போட்டு சாப்பிட வேண்டியது தான். இன்னைக்கு இதுதான் சமையல். ரொம்ப சிம்பிள், பட் ஹெல்த் வைஸ் ரொம்ப குட். ஏன்னா சேத்து புண்ணு ஆற்றும். இந்த மழை சீசன்லாம் வருதுன்னா சேப்பங்கிழங்கு சாப்பிடணும், நரம்புக்கு நல்லது. சேத்து புண்ணு வந்தால் அதுக்கும் அது நல்லது. நிறைய பெனிஃபிட் இருக்குது சேப்பங்கிழங்குக்கு. அதே மாதிரி வாழைப்பூ கர்ப்பப்பையெல்லாம் சுத்தம் பண்ணும். நிறைய அதில் துவர்ப்பு சக்தி இருக்கிறதுனால நம்ம பாடியில் துவர்ப்பு சக்தியை சாப்பிட்றது இல்லை. அதனால அப்பப்போ வாழைப்பூ தொக்கு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். உங்களுக்கு என் சமையல் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வாழ்த்துக்கள்.